நீங்கள் அதை தடை செய்து அவனுக்கு இதனுடைய விபரீதத்தை உணர்த்தாமல் இருந்தால் இந்த சமூகம் கவலைப்படுவதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு செயல் முஸ்லிம் சமூகத்திலே காதல் என்ற பெயரால் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. ஒரு முஸ்லிமான ஆண் காதலிக்காத ஒரு முஸ்லிமான ஆணையை இன்று பார்ப்பது கடினம். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஹராம் கண்ணியத்துக்குரியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லா மாஷா அல்லாஹ் இருக்கிறார்கள், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட வாலிபர்களும். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாகவே, தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகவே ஒரு பெண்ணை ஒரு ஆணை ஆக்கி வாழக்கூடிய ஒரு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறது. எவ்வளவு பெரிய கவலைக்குரிய செயல்! ஓடி போகக்கூடிய கலாச்சாரம், அந்நிய மதத்துடைய ஆண்களோடும் அந்நிய மதத்துடைய பெண்களோடும் ஆண்களும் பெண்களும் ஓடி செல்லக்கூடிய கலாச்சாரத்தை பயிற்றுவிப்பது, அதற்கு உதவி செய்வது யார்? உங்கள் வீடுகளிலே ஓடக்கூடிய, உங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய இந்த சினிமாக்கள் இல்லையா? இந்த தொலைக்காட்சிகள் இல்லையா? சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த சீர்கேடு ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமான ஆண், ஒரு முஸ்லிமான பெண் தன் உள்ளத்திலே உறுதி கொள்ள வேண்டும். என் உயிரே சென்றாலும் சரி, ஷைத்தான் எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் திருமணம் ஆகாத வரை, திருமணம் செய்யாத வரை எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் நான் பார்க்க மாட்டேன். எந்த ஒரு அந்நிய பெண்ணிடத்திலும் நான் பேச மாட்டேன். எந்த ஒரு அந்நிய ஆணையும் பெண்ணையும் பார்த்து ஆணும் பெண்ணும் ரசிக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதியை ஏற்க துணிவுள்ள சமுதாயமாக வல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டது என்று தெரிந்தும் கூட சர்வ சாதாரணமாக இந்த தொடர்புகள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? என் முஸ்லிமான ஆலிபர்களே, உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்கள் உள்ளத்திலே வீரம் இருக்கிறதா? உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செயல்படுத்தி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இந்த உறுதியை இந்த நேரத்திலே அல்லாஹ்விற்கு கொடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்க